வணக்கம். கிங்டம் நெட்வொர்க் செய்திகள் வாசிப்பது எம் பிரியா. நாள் 24/6/2026. தாவேகா தலைவர் விஜய் எதிர்க்கட்சிகளின் தூண்டுதலால் போராட்டம் நடப்பதாக குற்றம் சாட்டியதுடன் சட்டப்பேரவையில் ஆவேசமாக பேசியது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. முதல்வர் விஜய் பேசிய பேச்சுக்கு எதிர்ப்பு தெரிவித்து திமுக உறுப்பினர்கள் அவையிலிருந்து வெளிநடப்பு செய்தனர். தாய்மாமன் தங்க மோதிர திட்டம் அரசு பள்ளிகளில் படிக்கும் மாணவிகளுக்கு இந்த திட்டத்தை மாநிலத்தில் செயல்படுத்துவதற்காக தமிழ்நாடு அரசு ஆண்டுதோறும் ரூபாய் 755.83 கோடி நிதி ஒதுக்கீடு செய்து அரசாணை வெளியிட்டுள்ளது. கத்தாரில் ஏற்பட்ட தீ விபத்தில் உயிரிழந்த தமிழக வாலிபர்களின் குடும்பங்களுக்கு தலா ரூபாய் 10 லட்சம் நிவாரணத் தொகையை முதல்வர் விஜய் அறிவித்துள்ளார். நெல்லை உள்ளிட்ட 9 மாவட்டங்களில் ஜூன் 28ஆம் தேதி கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் எச்சரித்துள்ளது. தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் குரூப் 1 தேர்வுக்கு வரும் ஜூன் 30 முதல் விண்ணப்பிக்கலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. சேலத்தில் 5 மாதங்களில் 29 குழந்தை திருமணங்கள் தடுத்து நிறுத்தம். பல்வேறு காரணங்களால் பாதிக்கப்பட்ட 928 குழந்தைகள் மீட்கப்பட்டு உதவிகள் வழங்கப்பட்டுள்ளதாக பாதுகாப்பு அலுவலர் கூறினார். சேலம் மாவட்டத்தில் கடந்த 5 மாதங்களில் 29 குழந்தை திருமணங்கள் தடுத்து நிறுத்தப்பட்டு உள்ளன என்று மாவட்ட குழந்தைகள் நல அலுவலர் முரளி கூறினார். அதிக வெப்பம் மற்றும் ஈரப்பதம் நிலவும் கூட்டு வெப்ப ஈரப்பதம் கொண்ட இந்திய மாநிலங்களின் பட்டியலில் தமிழ்நாடு 2ஆம் இடத்திற்கு முன்னேறியுள்ளது. சென்னையில் தாம்பரம் மற்றும் கடற்கரை இடையே குறிப்பிட்ட நேரங்களில் மின்சார ரயில் சேவைகள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. தமிழகத்தில் சாப்ட்வேர் பயிற்சி மையத்தில் ஏற்பட்ட தீ விபத்தில் 15 மாணவர்கள் உயிரிழந்ததாக வெளியான செய்திகள் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளன. லண்டனில் நடைபெற்ற புரோ லீக் ஹாக்கி போட்டியில் இந்திய அணி 4-3 என்ற கோல் கணக்கில் பாகிஸ்தானை வீழ்த்தி வெற்றி பெற்றுள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. இதுபோன்ற செய்திகள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள kingdomnetwork.news என்ற இணையதளத்தை பார்வையிடவும்.